Hello friends, welcome to Ronnie Taylor's product design என்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு நம்ம நெக் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதிலே போடணும். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு செகண்ட் லைன் வந்து நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம இந்த லைனை வந்து சுகர் பீட்ஸ் போட்டோம். சுகர் பீட்ஸ் போட்டு நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். 3 பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போடணும். 3ல 2 பீட்ஸ்க்கு இடையில. ஃபேப்ரிக் க்ளூ போடாமல் நீங்கள் வந்து சைடு ஸ்டிச் மட்டும் கூட போட்டுக்கலாம் பீட்ஸு. நம்ம இங்கே ஆரம்பிச்சதுலேருந்து முடிவு வரைக்கும் இந்த எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். சைடு ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கும். என் நாட் வந்து எப்படி போடணும்னு பார்க்கலாம். நம்ம வந்து உள்பக்கமும் போட்டுக்கலாம், இல்லை வெளிப்பக்கம் கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க, த்ரெட் இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீடியில் வந்து வெளியில் எடுத்து இந்த லூப் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே கொண்டு வந்துடணும். இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உள்பக்கம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம சைடு ஸ்டிச்லாம் போட்டுட்டு இதில் லீஃப் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம லீஃப் மார்க் பண்ணிவிட்டு இதில் ஹார்ட் ஷேப்பில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதில் ஒன்று மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து 2 இன்ச்சு தள்ளி திரும்ப மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம எல்லாமே நெக் ஃபுல்லுமே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த லீஃப் வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம், சுகர் பீட்ஸு. இது நல்லா ட்ரை ஆகட்டும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த பக்கம் போட்டுக்கலாம். ஒன் சைடு வந்து இந்த சைடு நான் 13 பீட்ஸ் போட்டிருக்கேன். நம்ம இதில் போட்ட மாதிரி 2லையும் போட்டுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகட்டும். நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு நான் பைப்பிங் த்ரெட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த அளவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகட்டும். பைப்பிங் த்ரெட் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு, ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம், சுகர் பீட்ஸு. பீட்ஸ் எல்லாம் நம்ம லோடு ஸ்டிச் போட போகிறோம். பீட்ஸ் வந்து நல்லா கிராஸில் வர்ற மாதிரி போடுங்க. ஃபைவ் பீட்ஸ் எடுத்திருக்கேன்.
இது மாதிரி ஃபுல்லுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து லோட் ஸ்டிச்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து லீஃப் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து க்ரீன் கலர் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நேர் லைனில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராஸில் பீட்ஸ் போட்டுக்கலாம். கிராஸில் வந்து நான் 5 பீட்ஸ் போடுறேன். இதில் போட்ட மாதிரியே இது ரெண்டுலேயும் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம லோட் ஸ்டிச் போட்டுட்டு இதில் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம் அவுட்லைனு. இதுலேருந்து பீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த சார் பகுதியோடு நம்ம நிறுத்திக்கலாம். திரும்ப இங்கேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம வெளிப்பக்கம் போட்டுட்டு உள்பக்கமும் இதை மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று. சுகர் பீட்ஸ் ஒட்டில் நீடியில் எடுத்துகிட்டு இந்த சுகர் பீட்ஸ் ஒட்டில் நீடில் வந்து நம்ம உள்ள போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸை ஒட்டியே நீடில் எடுக்கணும். இதிலேருந்து இங்கே வரைக்கும் போட்டுட்டு அப்புறம் திரும்ப நம்ம இதிலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம வெளிப்பக்கம் பீட்ஸ் போட்டோம் இல்லையா, உள்பக்கமும் போட்டுக்கலாம். நம்ம வெளிப்பக்கம் எப்படி போட்டோம் அதே மெத்தட் தான் இதுவும். பீட்ஸை ஒட்டிலும் போடுங்க. நம்ம இது வந்து சைடு ஸ்டிச் போட்டுட்டு இதில் போட்டுக்கலாம்.
நம்ம உள்ளே பீட்ஸ் போட்டுட்டு இதில் வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். சைடு ஸ்டிச் வந்து 3 பீட்ஸ் கடையில் கண்டிப்பாக போடணும். நம்ம இதெல்லாம் பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டு இங்கே இந்த இடைவெளியிலே நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ். நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று. ஃபஸ்ட்டு 3 பீட்ஸ் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் 2. திரும்ப வந்து ஒரு பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் நெக்கை சுற்றிலும் போட்டுக்கலாம், பீட்ஸ் போட்டுக்கலாம். இதில் வந்து 3 பீட்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று. நம்ம வந்து ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.